ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நேற்றைய தினத்தில் பிலமோன் நிருபத்தினுடைய முன்னுரையை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலே பிலமோனுக்கு பவுல் எழுதிய வேண்டுதல் என்ன அப்படிங்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பிலமோனிடத்தில் அடிமையாக இருந்த ஒனேசிமு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிவிட்டு ஏதோ ஒரு திருட்டையோ அல்லது பிலமோனுக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்துவிட்டு ரோமாபுரிக்கு ஓடி வந்தவன் அங்கே பவுலை சந்தித்து அவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான். ஒரு அடிமை தவறு செய்தால் அவன் சாக வேண்டியது, மரண தண்டனையை அனுபவிக்க வேண்டியது தான் அந்த நாட்களினுடைய சட்டமாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் பவுலை சந்தித்த பொழுது பவுலினால் அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான். இப்பொழுது அந்த பிலமோனிடத்தில் பவுல் ஒனேசிமுவுக்காக ஒரு வேண்டுதலை ஏறெடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த ஒரே அதிகாரத்தில் பிலமோனுக்காக ஸ்தோத்திர ஜெபத்தை செய்வதாக 4ஆம் வசனத்திலிருந்து 6வது வசனம் வரையிலும் பவுல் குறிப்பிடுகிறார். உம்மால மிகுந்த ஆறுதலும் சந்தோஷமும் அடைந்தேன் என்று 7ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிறார். 8வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும் அங்கே ஒனேசிமுவுக்காக பவுல் அப்போஸ்தலன் ஒரு வேண்டுதலை அவர் ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து விரைவில் நான் விடுதலையாகி வந்துடுவேன், உங்களை நான் சந்திப்பேன், என் உடன் ஊழியர்களெல்லாம் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறாங்கன்னு சொல்லி 23, 24 வசனங்களில் சொல்லிட்டு ஆசீர்வாதத்தை கூறி இந்த அதிகாரத்தை, இந்த நிருபத்தை பவுல் அப்போஸ்தலன் முடிக்கிறார். பிலமோனுக்கு பவுல் எழுதிய வேண்டுதல் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கிறிஸ்தவ சகோதரன் என்ற முறையில் ஒனேசிமுவை ஒரு அடிமை என்ற முறையில் ஏற்றுக்கொள்ளாமல் சகோதரன் என்று நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியத்தை வைக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் வாழ்ந்த நாட்களில் சமுதாயத்தில் அநேக அந்த தொடக்க கால சபைகளில் முரண்பாடுகள் காணப்பட்டன. ஒரு சபையானது நிறைய முரண்பாடுகளை அது எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தது. அந்த நாட்களிலே யூதர்கள் புறஜாதிகள் என்கிற முரண்பாடு இருந்தது. அது அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் 26வது வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரையும் பார்க்க முடியும். 10வது அதிகாரத்திலையும் நாம் அதை கற்றுக்கொள்ள முடியும். அதே போல் கிரேக்க மொழி பேசுகிறவ அந்த யூதர்களை அவர்கள் சிறுபான்மையினர் என்று சொல்லியும், அரேமிய மொழி பேசுகிற அதாவது எபிரேய யூதர்கள் அவர்கள்தான் பெரியவர்கள், மேம்பட்டவர்கள், மேலானவர்கள் என்று சொல்லியும் அந்த எபிரேய யூத, கிரேக்க யூத அந்த கிறிஸ்தவ முரண்பாடுகள் இருந்தன. அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரையிலும் இதை நாம் பார்க்க முடியும். அதே போல் யூதர்கள் சமாரியர்கள் என்கிற ஒரு பெரிய முரண்பாடு இருந்தது. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 5லிருந்து 8 வரையிலும் பார்க்க முடியும். அடிமை எஜமான் என்கிற முரண்பாடுகள் நிறைந்ததாக இருந்தது. அடிமையை யாருமே மதிக்கிறதில்லை. அவர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கோ அவர்களுடைய ஏக்கத்தை மாற்றுகிறதற்கோ அவர்களுடைய ஒரு வியாதியின் மத்தியில் அவர்களிடத்திலிருந்து ஆறுதல் சொல்லுகிறதற்கோ அவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் எதிர்பார்க்க முடியாது. அப்படி அடிமை எஜமான் என்கிற முரண்பாடு இருந்தது. இவைகளை எல்லாவற்றையும் சபை சந்திக்க வேண்டியிருந்தது. அதைத் தொடர்ந்து ஆண் பெண் என்கின்ற ஒரு ஏற்றத்தாழ்வு கொண்ட முரண்பாடுகளும் அந்த நாட்களிலே காணப்பட்டது. அதை அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனத்தில் நாம் பார்க்க முடியும். அதை தொடர்ந்து 18வது அதிகாரம் 1லிருந்து 4 வரையிலும் 24வது அதிகாரம் 28வது வசனத்திலும் இந்த ஆண் பெண் ஏற்றத்தாழ்வு அந்த காரியங்கள் அது நிமித்தமாக இருந்த முரண்பாடுகள், இத்தனை முரண்பாடுகள் இருந்த அந்த சூழ்நிலையின் மத்தியில் புரட்சி என்கிற ஒரு காரியத்தை செய்யாமல் வசனத்தின் மூலமாக இந்த அடிமைத்தனம் அல்லது எஜமான் என்கிற அந்த வேறுபாட்டை பவுல் அப்போஸ்தலன் வேறு இருக்கிறதை, வசனத்தை கொண்டு வேறு இருக்கிறதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். ஒனேசிமுவை ஒரு அடிமை முறையில் அல்ல, ஒரு சகோதரன் என்கிற முறையில் நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி முதல்ல அங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். ஒனேசிமு என்ற பெயரினுடைய அர்த்தம் என்ன? உபயோகம் உள்ளவன். ஆனால் இந்த சொல்லின் பொருளை பயன்படுத்தி இங்கே பவுல் எழுதுகிறார். முன்னால் அவன் உமக்கு பயனற்றவனாக இருந்தான், இப்போ ரட்சிக்கப்பட்ட பின்பு ஒனேசிமு பயனுள்ளவனாக மாறிவிட்டான். பேருக்கு என்ன அர்த்தமோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தன்னுடைய வாழ்விலே உடையவனாக மாறிவிட்டான் என்று எழுதுகிறார். இப்பொழுது ஒனேசிமு பவுலுக்கும் பிலமோனுக்கும் பயனுள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்லித்தான் அவர் இங்கே 10ஆம் வசனத்திலிருந்து 12வது வசனம் வரையிலும் சொல்லுகிறார். என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுவுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன். பேர் தான் ஒனேசிமு, ஆனால்
அந்த பேருக்கும் அவன் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாமல் வாழ்ந்துட்டான். இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன், இப்பொழுது அவன் பேர் பயனுள்ளவன் என்கிற அந்த ஒனேசிமு என்கிற பெயரை உடையவன் உமக்கும் பயனுள்ளவன், இப்போ எனக்கும் பயனுள்ளவன், அவனை நான் உம்மிடத்துக்கு அனுப்புகிறேன், என் உள்ளம்போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று இங்கே பவுல் அப்போஸ்தலன் அங்கே அடிமையாய் இருந்த ரட்சிக்கப்பட்ட ஒனேசிமுவுக்காக அந்த அடிமைத்தன வேரை வசனத்தை கொண்டு அப்படியே மெதுவாக வேறறுக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக, ரோமாபுரியில் தன்னுடன் ஒனேசிமு இருப்பது பவுலுக்கு விருப்பமாக இருக்குது. எனக்கு கட்டப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்கிறதற்கு கொஞ்சம் வயதும் முதிர்ந்த வயது, அதனால் ஒனேசிமு என்னோடு இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிற பவுல் அப்போஸ்தலன் இப்போ எழுதுகிறான், எனக்கு ஒனேசிமு இருப்பது விருப்பம்தான், ஆனால் சட்ட ரீதியாக நீர் தான் எஜமானன், அவன் அடிமை, அதனால் நான் உம்மிடத்தில் அனுப்பி வச்சிடறேன்னு சொல்கிறார். சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்று இருந்தேன். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனசில்லை. நீங்கள் உத்தரவு தராமல் ஒனேசிமுவை நான் வைக்க முடியாது, ஏன்னா சட்ட ரீதியாக உமக்கு அவன் அடிமையாக இருக்கிறான், நீ எஜமானாக இருக்கிறாய், ஆகவே அவனை உன்னிடத்தில் அனுப்புகிறேன். பிலமேனுக்காக இங்கே ஒனேசிமு பட்ட கடனுக்கு தன்னை ஒரு பிணையாக, ஒரு கேரண்டராக பவுல் அப்போஸ்தலன் தன்னை அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் பிலமோன் பவுலுக்கு கடன்பட்டிருப்பதாகவும், அதாவது ஊழியத்தின் நிமித்தம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற பிலமோன் பவுலுக்காக எந்த காரியத்தையும் செய்யணும், அப்படிப்பட்ட ஒரு கடன்பட்டவனாய் இருக்கிறான் என்பதை 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரையிலும் நினைப்பூட்டுகிறார். ஆதலால் நீர் என்னை உம்மோட ஐக்கியமுள்ளவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக்கொள்ளும். நான் கேரண்டரா, நான் அதை செலுத்திடுறேன். பவுலாகி நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே. நீர் எனக்கு கடன்பட்டிருக்கிறீர், ஆனாலும் நான் அதை சொல்லி காட்டலை. என்ன கேரண்டராக வச்சுக்கிடும், பிலமோன் தர வேண்டிய காரியத்தை நானே உமக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த கடிதம் ரோமாபுரியில் பவுலுடன் இருக்கும் உடன் ஊழியர்கள் அனுப்பும் வாழ்த்துகளோடு கூட இது முடிவடைகிறதை 23வது வசனம் 24வது வசனத்தில் பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் என்னோடு கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்பிராவும் என் உடன் வேலையாட்களாகிய மார்க்கும் அரிஸ்தர்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் என்று சொல்லிட்டு கடைசி வசனத்தில் 25வது வசனத்தில் பவுல் ஆசீர்வாதத்தை கூறி முடிக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக ஆமேன் என்று முடிக்கிறார். இந்த இடத்துல பவுல் ஒரு அடிமைத்தனத்தை அருமையாக வேறறுக்கிறதை நாம் பார்க்கிறோம். புரட்சி செய்தோ அல்லது இரத்தம் சிந்தப்பட்டோ இந்த காரியத்தை செய்யலை. அன்னைக்கு இருந்த சபையில் இருந்த முரண்பாடுகளை இப்படிப்பட்ட ஒரு சகோதரன் என்கிற முறையில் நீர் இதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரே சரீரத்தில் நாம் அங்கமாக உறுப்புகளாக மாற்றப்படும் பொழுது ஒவ்வொரு உறுப்பும் வேறு வேறு அல்ல. அந்த முரண்பாடுகள் நீங்கி நாங்கள் எல்லாரும் சபை என்கிற ஒரு சரீரத்தில் கிறிஸ்து தலையாக இருக்கிறதுனால நாங்கள் இணைந்து சகோதரத்துவ முறையோடு கூட ஒரு குடும்ப உறவோடு கூட நாங்கள் பணியாற்றுவோம் என்கிற தீர்மானத்தோடு கூட வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக இந்த உலகத்தில் வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.